Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம காளிகேசம் தான் போகிறோம். போகிற வழியில எல்லாம் வியூஸ் செம்மையாக இருக்கும். ரெண்டு சைடும் மரங்க, ரப்பர் தோட்டம். அதுவும் ரப்பர் தோட்டம் வரும்போதெல்லாம் அப்படியே யூனிக்காக மரம் இருக்கும்போது செம்மையாக இருக்கும். போகிற வழியில் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் கடையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே இருக்காது. நாங்கள் ஒரு கடையில் டீ குடித்தோம். அதுவும் அங்கே டீ குடிக்கும்போது அந்த ரப்பர் தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த செம்ம வியூவில் டீ குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமே 30 to 40 minutes நீங்கள் ரைடு போகிற மாதிரி தான் இருக்கும். அது போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ பேனிக் ஆகாதீங்க, ஃபால்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ஃபால்ஸ் வந்துடும். நீங்கள் ஃபால்ஸ் ரீச் ஆனதுமே உங்களை இன்வைட் பண்ணுறது இந்த குரங்குங்களாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த குரங்குங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. டேங்க் கவரில் இருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வண்டியிலலாம் போனால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமாக இங்கே கேன்டீனோ எந்த ஒரு ஸ்டாலோ எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கொண்டு வர ஃபுட்டை நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ பி கேர்ஃபுல். அப்புறம் மெயினாக இங்கே வரும்போது நீங்கள் இங்கே இருக்க வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை இங்கே ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை உள்ளே விட மாட்டாங்க. டிக்கெட் எடுக்கிற ஏரியா வரைக்கும் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும், வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ லோக்கல் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. நாங்கள் ஜான்வரி கடைசியில் போயிருந்தோம். அந்த டைமில் அங்கே மழை எதுவும் இல்லை. ஸோ அங்கே தண்ணி மீடியமாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களை அலோவ் பண்ணாங்க. பட் நீங்கள் ஏதாச்சும் ரெய்னி சீசனில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லோக்கல் வெதரை செக் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா ரிவர்ஸ்லேயுமே ஸ்லிப்பரியாக தான் இருக்கும் ராக்ஸ் எல்லாம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. அது இல்லாமல் அங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நீங்கள் காலை கீழே வச்சிங்கனாலே உங்கள் காலில் சுற்றி சுற்றி வரும். அதனாலேயே அங்கே நிறைய பேர் ஸ்பாடே வந்த மாதிரி மீனுக்கு கால் கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி 1:30 பக்கம் ஆயிடுச்சு. சரி நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ தான் மேலே இருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல்லேருந்தே பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் மேபி அங்கே வேறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி அப்புறம் கடைசியில் சரி இன்னும் டைம் இருக்குல்ல, போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா செம்ம வியூ கைஸ், செம்ம வியூ. அந்த மாதிரி வியூ பார்த்ததே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபால்ஸுங்கிறங்காட்டிக்கு அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுந்து விழுந்து அந்த கல்லெல்லாம் அரிச்சு ஒரு செமி சர்க்கிள் குகை மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம குளிக்கிறதுனா கூட அந்த இடம் ப்ரைவசியோட செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபேமிலியோட போகணுன்னாலோ குட்டீஸ் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலும் அந்த ஏரியா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பெருசாக எந்த க்ரௌடுமே இல்லை. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். பாய்.